ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த நாளிலும் கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, நாம் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரீதியில் நான் இந்த காரியத்தில் வெட்கப்பட்டு போயிடுவேனோ என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? இல்லை அது பிள்ளைகளை குறித்து நினைக்கிறீங்களா? இல்லை வேலை பார்க்கிற இடத்தில் நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ? எந்த காரியத்தை நிமித்தம் நான் வெட்கப்பட்டுருவேனோ நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். உங்களை பார்த்து தான் என் தெய்வம் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இவ்வாறாக எழுதியிருக்கிறதை அங்கே வேதத்தில் பார்க்க முடிகிறது. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம சிலர்கிட்ட கேட்போம், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எப்பொழுதும் போல இப்பொழுதும் இருக்கிறேன் என்று சொல்கிறது நம்முடைய வழக்கமான சொல்லல்லவா? அதே போல தான் பவுலுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் அவனுடைய ஊழியத்தில் வந்தது. ஏன்னா பிலிப்பியர் நிருபம் என்று சொன்னாலே சிறைச்சாலையில் இருந்து கொண்டு எழுதுகிற நிருபம் தான் பிலிப்பியர் நிருபம். இந்த சிறைச்சாலையில் கட்டுகள் மத்தியில் இருக்கிறதை பிலிப்பியர் 1:7 பார்க்க முடிகிறது. என் கட்டுகள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதே பிலிப்பியர் 1:13 என் கட்டுகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே பிலிப்பியர் 1:16 என் கட்டுகள் என்று எழுதப்பட்டிருக்கு. காரணம் என்ன? பிலிப்பியருக்கு எழுதும் பொழுதே சிறைச்சாலையில் ஒரு கட்டப்பட்ட நிலைமையில் தான் எழுதுகிறான். ஆனால் கட்டப்பட்ட நிலைமையில் எழுதினாலும் கூட அந்த சிறைச்சாலையில் இருந்தாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டு இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்ததை பார்க்க முடிகிறது. அதனால் பிலிப்பியர் 3:1 என்ன சொன்னால், கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறேன் என்பதாக எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. பிலிப்பியர் 4:4 நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மீண்டும் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. சிறைச்சாலையில் போய் பார்க்க போகிறவங்களை அவங்க நம்மகிட்ட புலம்புகிற புலம்பத்தை பார்த்தாலே அவர்கள் வடிக்கிற கண்ணீர், அவர்கள் படுகிற வேதனைகள், நான் தவறு பண்ணிட்டேனே, நான் இப்படி செஞ்சிருக்கக்கூடாது, இப்படி நடந்திருக்கக்கூடாது என்று சொல்கிறவர்கள் தான் சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் சிறைச்சாலையில் இருக்கிறது நிமித்தம் அவன் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அநேகர் சொல்வார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கையில் பெரிய கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், பாடுகளுக்கு மேலே பாடு, சொந்த பந்தங்கள் என் வாழ்க்கையில் என்ன செய்வதில்லைன்னா எந்த காரியத்துக்கும் வருவது கிடையாது. நீ தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டியே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி நாங்கள் வர முடியும்? சொந்த பந்தத்தின் மித்தனும் பகை, உடன் பிறந்தவர்கள் மத்தியில் பகை, எல்லாம் இயேசுவின் நிமித்தம்தான் எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாடுகளுக்கு மேலே பாடு வந்திருக்கிறது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ? வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ? இல்லை கவலையோடு கூட இருக்கிறீர்களோ? கர்த்தர் எந்த சொந்த பந்தமெல்லாம் உங்களை ஒதுக்கினார்களோ, எந்த உடன்பிறப்புகளெல்லாம் ஒதுக்கினார்களோ, உற்றார் உறவினர்கள் உங்களை ஒதுக்கினார்களோ, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு முன்பாக தான் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, நீ ஒன்றிலும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒதுக்கப்பட்டவர்களுக்கு முன்பாக உன் தலையை கர்த்தர் உயர்த்தி அழகு பார்ப்பேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் வரும்னு என் தெய்வம் சொல்லுகிறார். நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல, ஏன்னா தலை குனிந்த இடத்துல, ஏன்னா கூனி குறுகி போன இடத்துல 2 பலன்னா 2 மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த நாளில் பெற்றுக்கொள்ள தான் போகிறீங்க. எத்தனை பேர் அதை அப்படியே விசுவாசிக்கிறீங்க? நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் சொல்லுங்கள். அப்படியே கர்த்தர் செய்து உங்களுடைய நாமத்தை, அது மாத்திரமல்ல அவருடைய மகத்துவம் உள்ள நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, பிலிப்பியர் 1:20 படியே ஒன்றிலும் உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் தெய்வம் நடத்துவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.